ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூர் சம்பவம் குறித்து முதல் முறையாக கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் பற்றியும் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வீடியோ கிளிப்பை டீட்டில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பாதிக்கப்பட்ட மக்களை மீட் பண்ண 1 லட்சம் நிதி உதவி பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா. ஸோ நேற்று கமல் சார் கரூர் சம்பவம் பற்றி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம். கரூர் சம்பவ விஷயத்தை நீதிமன்றம் பார்த்து கொள்ளும் என்றாம். விஜய்க்கு நீதிமன்றம் அறிவுரை சொல்லும் என்றாம். இனி இப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க அனைத்து கட்சிகளும் அழுத்தமான சட்டத்தை நாட்டுக்கே முன் உதாரணமாக கொண்டு வர வேண்டும் என்றாம். தமிழ்நாடு மீண்டு எழ வேண்டும் என்றாம். அனைவரும் சட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்றாம். சட்டமும் நீதியும் ஒன்றாக அமைய வேண்டும் என்றாம். அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து கட்சிகளும் கண்டிப்பாக பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் போன உயிரை திரும்பி கொடுக்க முடியுமா என்றாம். பணம் எவ்வளவு கொடுத்தோம் என்ற பேட்டி வந்து வேண்டாம். இனி விஜய் ஒரு தலைவராக செயல்பட வேண்டும் என்றாம். மற்றபடி அவரிடம் அறிவுரை சொல்ல எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குற்றம் சாட்டும் செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறார், குற்றம் சாட்டும் நபர்கள் எங்கே அப்படின்றக்கான ஒரு கொஸ்டினை எழுப்பி முடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓகே அன்பா, அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.